ममता क्या होती है, माँ तुझ में हमने देखा। माँ की ममता क्या होती है, माँ तुझ में हम। बाकी मम्मा जब सभा में बोलती थी ना, तो मम्मा की वाणी सबके हृदय को बहुत गहरा असर कर देती थी। மம்மா வந்து எப்போ ஒரு கூட்டத்துல பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, மம்மாவுடைய அப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாருடைய இதயத்திலயும் ஒரு ரொம்ப ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். क्योंकि वाणी स्पष्ट थी, सरल। ஏன்னா அவங்க பேசுறது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. बाबा की वाणी सागर के समान। बाबा के वाणी में को सब बच्चे नहीं समझ सकते। பாபா சொல்றது வந்து கடல், எல்லா குழந்தைகளும் அதை புரிஞ்சுக்க முடியாது. जो अच्छे निश्चय बुद्धि अनुभवी, वो बाबा के वाणी का रहस्य भी निकालेंगे। मम्मा बाबा के யாரு வந்து அந்த மாதிரி நம்பிக்கை உடையவங்க, யாரு வந்து ஞானம் உடையவங்க, அந்த மாதிரி குழந்தைகள் தான் பாபா சொல்றதுல இருந்து ஏதாவது எடுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அதோடைய ஆழத்துக்கு போவாங்க. वाणी को बहुत अच्छी तरह से समझती थी। ஆனா அதனால தான் மம்மா பாபாவுடைய முரளியை வந்து அவ்வளோ அழகா புரிஞ்சுப்பாங்க. 3-3 बार वाणी पढ़ती थी। 3 தடவை மம்மா படிப்பாங்க பாபாவுடைய முரளியை. हम कहते मम्मा बाबा की वाणी एक बार पढ़ लेते हैं, आपके तो बुद्धि में छप जाती है, फिर भी आप 3-3 बार वाणी पढ़ते हो। சோ நாங்க வந்து மம்மாக்கு சொல்லுவோம், மம்மா நாங்க பாபாவுடைய முரளி ஒரு தடவை படிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க ஒரு தடவை படிச்சாலே உங்களுடைய நீங்க 3 தடவை படிக்கிறீங்க. कहते हैं मैं जितना वारी वाणी पढ़ते ना, उतना वारी मुझे नए नए रहस्यों का पता लगता है। நான் என்ன மம்மா சொல்லுவாங்க, நான் எவ்வளவு தடவை முரளியை படிக்கிறேனோ அவ்வளவு தடவை எனக்கு புது புது ரகசியங்கள் தென்படுது. நான் ரொம்ப அது களிப்புல இருக்கேன். நான் வந்து அத மம்மா பாத்தீங்கன்னா முரளி வந்து தனிமையில தான் படிப்பாங்க. मुझे आनंद आता रहता है, तो वाणी एकांत में बैठ के पढ़ेंगी। ऐसे नहीं कि बात की, फिर कोई आया, फिर पढ़ा, फिर कोई आया, तो मुद्दी में न बैठे, एकांत में। இப்படி கிடையாது. மம்மா படிச்சுட்டு இருக்காங்க, யாரோ வராங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் திரும்பி படிக்காது, அப்புறம் வேற யார்கிட்ட பேசுறது இல்ல. அப்ப புத்தியில அது போகாது இல்ல. தனிமையில உட்கார்ந்து பாபாவுடைய முரளியை படிச்சு படிச்சு அப்படி ஆனந்தம் அனுபவம் செய்வாங்க. दूसरा मम्मा को एकांत में रहने का अच्छा अभ्यास था। ரெண்டாவது வந்து மம்மா வந்து தனிமையில இருக்கிறதுக்கு மம்மாக்கு நல்ல பயிற்சி இருந்தது. अमृत वेले बिल्कुल पूरा हाल था मम्मा के लिए खाली, और रूम में अलग रहती थी। तो मम्मा कुर्सी पर उठ करके अपनी कुर्सी पर बैठ जाती थी। हम कहाँ कहाँ से छिप छिप करके मम्मा को देखते थे, मम्मा क्या उठ के करती है। சோ மம்மா வந்து முழு ஹாலும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் அமிர்த வேளா டைம். ஆனா மம்மா வந்து தனியா அவங்க ரூம்ல இருப்பாங்க. மம்மா எழுந்துட்டு அவங்க சேர்ல உட்காருவாங்க. நாங்க வந்து அப்படி ரகசியமா போய் பார்ப்போம், ஒளிச்சு பார்ப்போம் மம்மா எழுந்து என்ன பண்றாங்க. எல்லாம் இவங்க எல்லாம் சின்னதாக இருந்தாங்க, தெரியும் இந்த குஞ்சு பவன் தான் நினைக்கிறேன், கராச்சியில குஞ்சு பவன்ல இவங்க எல்லாம் மம்மா கூட இருந்தவங்க இல்லையா. சோ அங்க வந்து பாப்பாங்க மம்மா ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன மம்மா இவ்வளவு சீக்கிரம் எழுந்து என்ன பண்றாங்க அப்படின்னு. एकांत में, तो एकांत में जैसे मम्मा की बुद्धि बिल्कुल स्पष्ट, ज्ञान के राजों को समझने के लिए सद्विवेक खुल गया। அவ்வளோ மம்மா வந்து தனிமையில இருக்கும் பொழுது மம்மாவுடைய புத்தி அவ்வளோ தெளிவாக இருக்கு. அப்படி எப்படின்னா அந்த புத்தி திறந்து பாபாவுடைய அவ்வளோ ஆழமான ரகசியங்கள், ஞானத்தின் ரகசியங்களை புரிஞ்சுக்கிறது அம்மாவுடைய புத்தி அப்படி இருக்கு. धारणा बहुत अच्छी, एक एक தாரணை அவ்வளோ நல்லா இருந்தது மம்மாவுடைய. शब्द बाबा का जीवन में धारण करती थी। ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுடையது மம்மா தன்னுடைய வாழ்க்கையில தாரணை செய்வாங்க. மம்மாக்கு அவ்வளோ நம்பிக்கை பாபா மேல. बाबा में निश्चय बैठ गया। एक ही शब्द बोला ना, मुझे मेरा सच्चा पिता मिल गया। बस ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்கு என்னுடைய உண்மையான தந்தை கிடைச்சிட்டார், அவ்வளவுதான்.
தன்னுடைய உண்மையான தந்தை கிடைச்சிட்டாரு. உண்மையான தந்தையை அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. सच्चा पिता मिला तो सच्चे पिता को फॉलो किया। तो हम मम्मा में चेंज ही चेंज देखते थे। இப்ப மம்மால வந்து நிறைய நாங்க மாற்றங்களை பார்த்துட்டே இருந்தோம் தொடர்ந்து. और रूप इतना मम्मा का स्पष्ट कि जब भी मम्मा खड़ी होकर दृष्टि देती थी ना तो बहुतों को साक्षात्कार होता था। மம்மாவுடைய பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா இருக்கு. மம்மா நின்னு திருஷ்டி கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காட்சிகள் கிடைக்கும். बाबा अलग रहता था। बाबा से तो साक्षात्कार होता ही होता था, वो तो फर्स्ट नंबर बात थी, पर सेकंड नंबर में फिर मम्मा के द्वारा सबको साक्षात्कार होने लगा। ஸோ பாபா எப்படியும் தனியா தான் இருந்தாரு. பாபா பாபா தன்னுடைய பவன்ல இருந்தாரு. ஸோ அது எல்லாருக்கும் இருந்தது தான். ஆரம்பத்துல இருந்து பாபாவை பார்த்தா எல்லாருக்கும் காட்சிகள் கிடைக்குது. ஆனா 2வது நம்பர்ல பாத்தீங்கன்னா மம்மாவை பார்த்து மற்றவங்களுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சு. तो मम्मा ज्ञान की गंगा बन करके हम सबकी अच्छी तरह से पालना करने लगी। तब हमारा एक ही था बंधन कि हमारे सगे वाले नहीं मानते थे। அதுக்கப்புறம் மம்மா வந்து நம்ம ஞானம் மூலமாக நீங்க எல்லாரையும் நல்ல பாலனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பந்தனம் என்னன்னா அவங்க எங்களை நம்பல. எங்களுடைய லௌகீக உறவு முறைகள் எங்களை நம்பல. अविघन डालते थे, मारे देते थे, निकाल देते थे, खाना नहीं देते थे। ஸோ அந்த மாதிரி நிறைய தடைகள் உருவாக்குவாங்க, அடிப்பாங்க, தள்ளுவாங்க, வீட்டுல இருந்து வெளியில போன்னு சொல்லுவாங்க, இல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இதெல்லாமே நிறைய நடந்தது. छोटे छोटे बच्चे थे तो हमको तंग करते थे, परंतु நாங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தோம், அதனால எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா मम्मा जितनी भी माताएं मार खा के आती थी, पति निकालते थे, उनकी अच्छे ढंग से पालना करती थी। ஆனா அந்த தாய்மார்கள் யாரு வந்து அடி வாங்கி கணவர்மாரெல்லாம் துரத்தி விட்டு தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கு மம்மா ரொம்ப நல்ல பாலனை செய்வாங்க. तो जैसे कि उनको मम्मा से प्यार मिल जाता था ना, मार का पता नहीं लगता था। மம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு அவ்வளோ அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன அடி விழுந்தாலும் அவங்க வந்து அதுல இருந்து பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு. रोती भी आती थी, हंस करके चली जाती थी। அழுதுட்டே வருவாங்க, சிரிச்சுட்டு போவாங்க. ऐसी मम्मा शक्ति उनमें भर लेती थी। இந்த மாதிரி மம்மா அவ்வளோ சக்தி அவங்களுக்குள்ள நிரப்புவாங்க. आप सबको पता है जगदम्बा माँ का एक सदा धारणा का स्लोगन रहा है। உங்க எல்லாருக்கும் தெரியும் மம்மா ஜெகதம்பா மம்மாவுடைய எப்பவுமே அவங்க தாரணை செஞ்ச ஒரு ஸ்லோகன் இருந்தது. याद है? ஞாபகம் இருக்கா? कौन सा? எது? हुक्म चलाए रहा। ஹுக்குமி ஹுக்கும் சலாய் ரஹா அப்படின்னா யாரு வந்து எனக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அவர் தான் என்னை வந்து எல்லாமே செய்ய வைக்கிறாரு. तो जगदम्बा बोली, अगर ये धारणा सब कर ले कि हमें बाप दादा चला रहा, இந்த தாரணை எல்லாருமே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களை வந்து பாப் தாதா நடக்க வைக்கிறாரு. उसके हुक्म से हर कदम चला रहे। அவருடைய வழிகாட்டல்கள் அவருடைய கட்டளைகள் மேலதான் நம்மளுடைய ஒவ்வொரு படியும் அடியும் இருக்கு. अगर ये स्मृति रहे तो हमारे को चलाने वाला डायरेक्ट बाप है।
இந்த மாதிரி ஸ்மிருதி இருக்குன்னு சொன்னா என்னை நடாத்தக்கூடியவர் டைரக்ட் தந்தை. அப்போ உங்களுடைய பார்வை எங்க போகும்? चलाने वाले की तरफ ही नजर, दूसरी तरफ नहीं. யாரு நடந்துட்டு இருக்காங்களோ அவங்க யாரு நடாத்துறாங்க அவங்க மேலத்தான் பார்வை இருக்கும், வேற யார் மேலயும் பார்வை அது. परमात्मा ने आकर के नॉलेज सुनाया है और हमने भी नॉलेज को धारण किया है। बाकी कोई ज्ञान की बरसात या ज्ञान की गंगा या पानी बही है या कुछ ऐसी बातें नहीं है। तो ये तो सभी अभी अच्छी तरह से जो पुराने हो जो आते हो इन परमात्मा நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி யாரும் இந்த தண்ணி போல ஞான கங்கை தண்ணீர் கிடையாது. அப்பா நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஞானத்தை நம்ம தாரணை செய்யணும், தூய்மையாகணும். सब बातों को तो समझ गए होंगे। तो अभी बाप के द्वारा वो नॉलेज प्राप्त हो रहा है, जिससे अभी हम हरे भरे होते जा रहे हैं। तो होते जा रहे हो ना, अपने को समझते हो ना। रत्न लुटाए तूने, सौभाग्य जगाए तूने। साथ का अनुभव तो नहीं भूलूंगी बाबा तेरा। गीत में सुन रही थी, तो नहीं भूलूंगी बाबा तेरा प्यार. பாடல நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நம்ம கடவுளுடைய அன்பை மறக்க மாட்டோம். भगवान का प्यार सबसे न्यारा होता है. கடவுளுடைய அன்பு எல்லாத்தோடையும் தனித்துவமானது. भगवान के प्यार में क्या समाया हुआ होता है? கடவுளுடைய அன்புல என்ன இருக்கும்? निस्वार्थता और बेहद का प्यार, रूहानी प्यार जिसको कहें. ஆன்மீக அன்புன்னு சொல்லலாம். அதுல சுயநலமற்றது, எல்லையற்ற அன்பு. तो बाबा ने मम्मा ने जो प्यार दिया है उसको भुलाने पर भी भूल नहीं सकते. மம்மா பாபா எவ்வளவு அன்பு கொடுத்திருக்காங்க, அதை மறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. इतना गहरा अनुभव बाबा ने कराया है, जो बाबा के प्यार में ही हम पलते आगे बढ़ते गए. பாபாவுடைய அன்புல எவ்வளோ ஆழமான அன்பு அனுபவம் வச்சிருக்காருன்னா அந்த அன்புலயே நாங்க முன்னேறிட்டே போனோம். ज्ञान तो धीरे धीरे हमको समझ में आया, अनुभव में आया. ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா தான் புரிய வந்தது. परंतु भगवान ने सृष्टि पर आके सबसे पहले इन चेतन पौधों को प्यार से सींचा. கடவுள் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு இந்த உயிர் உள்ள செடிகள் என்ன இருக்கு அது அன்புனால தான் தண்ணீர் ஊத்துனாரு. बाबा के चेहरे से, बाबा के नैनों से प्यार जैसे झलकता था. इसलिए பாபாவுடைய முகத்துல, பாபாவுடைய கண்கள்ல, பாபாவுடைய இதுல அவ்வளோ அன்பு அப்படி தென்படும். दिल चाहती थी हम बाबा को देखते ही रहे और बाबा भी हमको देखते रहे. இப்படியேதான் எங்களுக்கு தோணும் இதயத்துல, பாபாவை பார்த்துட்டே இருப்போம், பாபா எங்களை பார்த்துட்டே இருக்கட்டும். तो जैसे हमने बाबा के प्यार का अनुभव किया,
तो जब मम्मा शुरू शुरू में आई हैं, थोड़ी सी हिस्ट्री ज़रूर सुनाऊंगी जिससे आपको पता लगे। तो मम्मा भी हैदराबाद सिंध में और बाबा भी हैदराबाद सिंध में। இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வரலாறு சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். மம்மா பாபா ரெண்டு பேருமே சிந்த் ஹைதராபாத்ல இருந்தாங்க. और घर दोनों के नजदीक नजदीक थे, ரெண்டு பேருடைய வீடும் ஒரே பக்கத்துல பக்கத்துல தான் இருந்தது. इसलिए बाबा के लौकिक रिश्ते में जो जसोदा बहन बाबा की धर्म पत्नी थी, उसके रिश्ते में वो लगती थी। तो ஜசோதா யார் இருக்காங்க, பிரம்மா பாபாவுடைய லௌகிக பத்னி மனைவி, அவங்களுடைய உறவு முறை ஏதோ இருந்தது மம்மாக்கு. परंतु डायरेक्ट बाबा के कोई संबंध में नहीं थी। ஆனா பாபா கூட எந்த விதமான டைரக்டா உறவு முறை கிடையாது. बाबा उनको जानते थे और मम्मा भी जानती थी। तो பாபாக்கு அவங்கள தெரியும், மம்மாக்கும் அவங்கள தெரியும், ஆனா எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கல. परंतु जब शिव बाबा ने प्रवेश किया तो बात ही और हो गई। இப்போ சிவ பாபா பிரவேசமானதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. कल वो दादा लेखराज और आज देखो प्रजापिता ब्रह्मा। நேத்து ஒரு தாதா லேக்ராஜாக இருந்தார், இன்னைக்கு பாத்தீங்களா பிரஜாபிதா பிரம்மா. दिव्य साक्षात्कार होने लगे। तो जब दिव्य साक्षात्कार होने लगे तो ये बात शहर में फैल गई। लोग इसी आकर्षण के कारण बाबा के पास आने लगे। காட்சிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது, இதனால தான் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க பாபா கிட்ட. वही ऐसे कैसे होता है? तो घर बैठे भी बहुतों को दिव्य साक्षात्कार होते थे। तो வீட்ல இருந்தும் நிறைய பேருக்கு வந்து சாட்சாத்காரம் காட்சிகள் கிடைச்சிட்டு இருந்தது. तो मम्मा कुमारी थी और पास में ही रहती थी। तो मम्मा को जैसे ही पता लगा माँ के द्वारा, तो मम्मा ने आना शुरू किया। तो தன்னுடைய தாய் மூலமாக தெரிஞ்ச உடனே மம்மா வந்து வர ஆரம்பிச்சாங்க. और जैसे मम्मा ने बाबा को देखा, बाबा ने मम्मा को देखा, वैसे बाबा ने एकदम जैसे किसी का साक्षात्कार हो जाए ना, तो बाबा को एकदम स्मृति आ गई। சோ எப்படி மம்மா பாபாவை பாக்குறாங்க, பாபா மம்மாவை பாக்குறாங்க, அப்போ பாபாவுக்கு வந்து உடனே இது யாரு அப்படின்னு பாபாக்கு தெரிஞ்சிட்டு कि ये मेरी कल पहले वाली बच्ची है और यही सब कुछ संभालेगी। இவங்க வந்து முன்னாடி கல்பத்தோடைய அதே குழந்தை, இவங்க தான் எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு பாபாவுக்கு அது தெரிஞ்சிட்டு. और मम्मा को लगा ये मुझे मेरा सच्चा पिता, सच्चा गीता ज्ञान दाता मिल गया। என் மம்மாக்கு வந்து பார்த்த உடனே இது என்னுடைய சத்தியமான தந்தை, கீதை ஞானம் வழங்கக்கூடியவர், உண்மையான கீதை ஞானம் வழங்கக்கூடியவர்னு தெரிஞ்சிட்டு. तो मम्मा बाबा में, बाबा मम्मा में दोनों ही समा गए जैसे प्यार மம்மா பாபால, பாபா மம்மால அந்த அன்புல மூழ்கிட்டாங்க ரெண்டு பேரும். में। फिर तो मम्मा रोज आने लगी। அதுக்கப்புறம் மம்மா தினமும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. बाबा रोज एक गीत बनाता था, मम्मा को देता था, मम्मा तुम तर्ज निकालो, क्योंकि मम्मा गीत गाने में बहुत होशियार थी। சோ பாபா வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு வந்து உருவாக்கி லிரிக்ஸ் அவர் வந்து அந்த பாட்டை எழுதி கொடுக்கறது மம்மாக்கு. அண்ட் மம்மா வந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். சோ மம்மா வந்து பாபா சொல்லுவாரா, நீ வந்து அத உங்களுடைய விதத்துல அத மியூசிக் கொடுத்து அத பாடுங்க அப்படி. स्कूलों में बड़े बड़े इनाम मिलते थे मम्मा को। மம்மாக்கு வந்து ஸ்கூல்ல நிறைய பரிசெல்லாம் கிடைச்சிருக்கு, பெரிய பெரிய பரிசு. तो बाबा ने भी मम्मा को सेवा में लगाने के लिए नित्य नया गीत बना करके मम्मा को देता था और मम्मा तर्ज निकाल करके सभा के बीच में गाते थे। சோ சேவையில ஈடுபடுத்துறதுக்காக பாபா வந்து டெய்லி பாட்டு எழுதி கொடுப்பாரு. மம்மா தன்னுடைய விதத்துல அது வந்து பாட்டு பாடுவாங்க கூட்டத்துல. तो मम्मा के गाने का जो रूप रंग था, वो गाना नहीं गा रही हैं, परंतु मम्मा के नैन चैन सब गीत गा रहे हैं। சோ
ஸோ மம்மா பாடுவாங்க அப்படின்னு சொன்னா, மம்மா வெறும் பாட்டு மட்டும் இல்ல. அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய முகம் எல்லாமே பாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். मम्मा के चेहरे से ही लगता था गीत मम्मा सुनाती रहे और हम मम्मा को देखते रहे। மம்மா எப்படி பாடுவாங்கன்னு சொன்னா, மம்மா பாடிட்டே இருக்கணும், நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுமா. देखते रहे। बाबा ने ओम की धुनी सिखलाई तो उसमें भी मम्मा ने बाजे के ऊपर ओम का तर्ज निकाला और जब सभा शुरू होती थी तो मम्मा गीत गाती थी या ओम की धुनी भी लगाती थी। ஸோ மம்மா வந்து ஓம் அப்படின்னு சொன்னாரு, சொல்லி கொடுத்தாரு. அப்ப அதுலயும் வந்து அந்த அந்த என்ன போடுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுலயும் செஞ்சு மம்மா வந்து கூட்ட ஆரம்பிக்கிறப்போ ஓம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. तो इस आधार से हमारे सत्संग की शुरुआत हुई और हम बच्चियां भी छोटी सी एज में थे, पड़ोस में मैं भी रहती थी, तो हम भी बाबा के घर में नजदीक में आते रहे। तो मम्मा के गीतों के आधार पर हम कुमारियां भी मम्मा के साथी बन गई। ஸோ நாங்களும் பாபா பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம். நாங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ நாங்களும் வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பாபா மம்மா பாட்டு பாடுவாங்கன்னா நாங்க எல்லாரும் கூட அவங்க கூட ஒரு சகபாட்டிகள் ஆயிட்டோம் பாட்டு பாடுறதுல. हमको मालूम है मम्मा गीत गाएंगी और हमारे जैसी बहनों का मम्मा को साथ मिलेगा। ऐसे करते करते हम आगे बढ़ते गए। இந்த மாதிரி மம்மா கூடவே இருந்து நாங்க முன்னேறிட்டே போனோம். तब तो हम मम्मा नहीं बोलते थे, परंतु कुदरती मम्मा के चेहरे में एक गंभीरता और मुस्कान। ஆனா அந்த டைம் வந்து நாங்க அவங்கள மம்மான்னு சொல்லல. அது ஆரம்ப காலம் இல்லையா, அப்பதான் மம்மா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய பாகம் திறக்கல. சோ அவங்க அப்போ மம்மான்னு கூப்பிடல அவங்க. ஆனா மம்மாவுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாந்தமாக இருக்கும், ஒரு நல்ல புன்னகை இருக்கும் அவங்களுடைய முகத்துல. दोनों ही एकदम इकट्ठे दिखाई पड़ते थे। हर्षमुख भी है और गंभीर भी है। சோ ரெண்டுமே புன்னகையும் இருக்கும், அதே நேரத்துல கம்பீரம் ரெண்டுமே இருக்கும். जब मम्मा सड़क से गुजरती थी तो हम स्कूल की लड़कियां खड़े होकर मम्मा को देखते थे। மம்மா வந்து ரோட்ல நடந்து போனா நாங்க ஸ்கூல் குழந்தைங்கலாம் வந்து நின்னு பாப்போம். மம்மா சும்மா பாக்குறதுக்குன்னே நிப்போம். ना मालूम क्या कशिश होती थी, मम्मा की पहचान कुछ भी नहीं है। அந்த டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மம்மா யாருன்னு கூட தெரியாது. ஆனா என்ன அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஈர்ப்போ தெரியல. நாங்க நின்னுட்டு இருப்போம், நடந்து போனா நின்னு அவங்கள பாப்போம். वो स्कूल की लड़कियां स्कूल के ड्रेस में, परंतु दिल करता था नहीं इनको देखे। दोनों அவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருப்போம். बहनें समान समान लगती थी, बाल लंबे लंबे, सूरत में दिव्यता भी, गंभीरता भी और चेहरा मीठा मुस्कान वाला। So, மம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் ஒரே மாதிரி இருந்தாங்க. நீண்ட கூந்தல் இருக்கும், ஒரு மாதிரி தெய்வீகம் அவங்களுடைய முகங்கள் எல்லாம், கம்பீரம், ஒரு புன்னகை. ये तो मालूम नहीं था ना कल ही हमारी मम्मा बनेगी। அப்போ எங்களுக்கு தெரியாது இல்லையா நாளைக்கு இவங்க தான் எங்களுடைய மம்மா ஆக போறாங்கன்னு. खैर आते आते सभा में मम्मा आगे बढ़ती गई। फिर जब हम कुमारियां आती थी तो मम्मा के हाथ में कुमारियों की दिनचर्या और माताओं की दिनचर्या बहुत रहती थी। ஸோ மம்மா வந்து குமாரிகள் தாய்மார்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் மம்மா வந்து பார்ப்பாங்க. हम घर में थे पर रोज आना, रोज मम्मा हम लोगों को कोई ना कोई ऐसी मीठी शिक्षा देती थी जो हमारे घर में भी यूज में आती थी। அம்மா வந்து தினமும் எங்களுக்கு ஏதாவது ஒரு இனிமையான கற்பித்தல்கள் கொடுப்பாங்க. அது நாங்க வந்து வீட்டுல போய் செய்யக்கூடியதாக. क्योंकि हम बंदेलियां हो गई, जल्दी ये आवाज फैल गया कि जो ओम मंडली में जाता है वो फिर वापस नहीं आता है। இது என்ன எதிர்ப்பு வந்துட்டதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் ஓம் மண்டலிக்கு போறாங்கன்னா அவங்க திரும்பி வரமாட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ऐसा फैल गया जो लोगों ने हमको आने के लिए रोकथाम की। हमारे माँ बाप को कहा इन्हों को मत जाने दो। तो मम्मा शिक्षा देती थी कि तुम लोग आ सकते हो, कोई मना नहीं कर सकता है। நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, நீங்க உள்ள போக விடாதீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அம்மா எங்களுக்கு சொல்லுவாங்க, இல்ல நீங்க வரலாம், யாருமே எங்களை வந்து தடுக்க முடியாது, ஆனா நீங்க வந்து அன்பும் ஞானத்தோட அவங்க கூட பேசணும்.
परंतु तुम्हें प्रेम और ज्ञान से व्यवहार करो, जिद नहीं दिखाना है। நீங்க வந்து அப்படி ஸ்டப்பனா இருக்கக்கூடாது. ஏன் நீங்க வந்து ஃபோர்ஸோட இருக்கக்கூடாது. हठ नहीं करना है तो माँ बाप और भी तुम्हारे लिए समझे कि ज्ञान में जाके क्या सीखी। பிடிவாதம் இருக்கக்கூடாது. பிடிவாதம் இருந்ததுன்னா அப்போ இது பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, அங்க போயிட்டு இவங்க என்ன கத்துட்டு இருக்காங்க. उनको लगे कि वो जहाँ जा रही है वहाँ बहुत अच्छी अच्छी शिक्षा इनको मिलती है। அவங்களுக்கு தெரிய வரணும் இவங்க எங்க போறாங்களோ இவங்களுக்கு நல்ல ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் தானே எங்களுக்கு எல்லாருக்கும் அதுதானே இது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அது தெரியும். இவங்க எங்க போறாங்களோ இவங்களுக்கு என்னவோ நல்ல சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எப்படி உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு. उनकी सेवा करो, उनसे मीठा बोलो, அவங்களுடைய சேவை செய்யுங்க. அவங்க கூட நல்ல இனிமையா பேசுங்க. அவங்க ஏதாவது அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாலும் நீங்க அதை சகிச்சுக்கோங்க. அவங்க கூட சண்டை போடாதீங்க. वो कुछ गाली दे तो सहन करो, सामना नहीं करो। इस तरह से मम्मा हमको मीठी मीठी शिक्षाएं देती थी। அம்மா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இனிமையான கற்பித்தல்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க. तो हम बांधे लोग के दिल को भी मम्मा ने जीत लिया। நாங்க பந்தனங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய இதயத்திலையும் அம்மா வந்து வென்றுட்டாங்க. ऐसी शिक्षा देती थी जो उस शिक्षा को हम यूज करते थे घरों में तो हम सक्सेसफुल हो जाते थे। எந்த மாதிரி எங்களுக்கு கற்பித்தல்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னா நாங்க அதை யூஸ் பண்ண உடனே நாங்க வந்து வெற்றியாளர் அடைவோம் வீட்டுல. तो मम्मा के लिए कि जिगरी प्यार होने लगा। बाबा तो आता था 2-4 दिन के बाद एक बार आकर के शाम के समय भाषण करता था। तो बाबा हम तो छोटे बच्चे। तो பாபா 2 நாள் வருவாரு. ஒரு சாயந்திரம் வந்து கிளாஸ் கொடுப்பாரு. ஆனா பாபா நாங்க சின்ன குழந்தைங்க இல்லையா. बाबा के नजदीक भी ना आ सके, पर बाबा की फिर रूहानी कशिश। பாபா கிட்ட கூட அவ்வளவாக போக முடியாது. ஆனா பாபா கூட அவ்வளவு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு இருந்தது. जैसे बाबा को हम भगवान के रूप में समझते थे। பாபா வந்து நாங்க கடவுள் உடைய ரூபத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். भगवान आता है ये ज्ञान नहीं था, पर भगवान की कशिश बाबा की। கடவுள் வராரு அப்படின்னு அப்போ அந்த ஞானம் எங்களுக்கு இருக்குல்ல. ஆனா கடவுளுடைய அந்த ஈர்ப்பு பாபாவுடைய முகத்துல இருந்து நாங்க அனுபவம் செஞ்சுட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காட்சிகள் चेहरे से आती थी और बहुतों को दिव्य साक्षात्कार होता था। ऐसे धीरे धीरे हम देखते हैं तो मम्मा भी ओम की धुनी लगा के बिठा देती हैं। तो बाद सामने माताएं होती थी, माताओं में से कई माताएं उठ करके मम्मा को बहुत प्यार करने लगती थी और मम्मा को कहती है मम्मा बस आज हमने आपको पहचाना, आप कौन हो। சோ மம்மா அப்படி ஓம் சொல்லும் பொழுது பல தாய்மார்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப அன்பு செலுத்துவாங்களாம் மம்மா கிட்ட. மம்மா இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிட்டது நீங்க யாரு அப்படின்னு. हमने आपका स्वरूप देखा, आप साक्षात लक्ष्मी हो, आप साक्षात ये कृष्ण की राधे। நீங்க தான் லக்ஷ்மி, நீங்க தான் கிருஷ்ணருடைய கோபி ராதே, நீங்க தான் அது அப்படின்னு அந்த தாய்மார்கள் எல்லாம் ये ना वो तुम हो। तो ऐसे ऐसे माता एकदम मम्मा के ऊपर निछावर हो गई। இந்த மாதிரி தாய்மார்கள் எல்லாம் மம்மா மேல அப்படி சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. फिर थोड़ा मम्मा भी आगे बढ़ती गई, जो बढ़ती गई तो हमने देखा बाबा ने जो भी ज्ञान उस समय दिया, उस ज्ञान देने का मम्मा में एक ऐसा वो आ गया, हुनर आ गया कि बाबा वाणी चलाता था, मम्मा कैच कर लेती थी। இது புரியுது இல்லையா. ஆரம்ப காலத்துல மம்மா எப்படி ஆனாங்க அப்படிங்கறது நான் சொல்றது ஆட் பண்றேன். சோ ஆரம்பத்துல மம்மா வந்தப்போ மம்மாவாக இருக்கலையே. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு முன்னேறி தான் மம்மா ஆயிருக்காங்க. சில பேருக்கு அவங்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சது மம்மா லக்ஷ்மின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மம்மா வந்து இப்போ இது தாதி சொன்னது என்ன அப்படின்னா, மம்மா வந்து பாபாவுடைய முரளி கேட்க பாபா சொல்றது அப்படி கேட்ச் பண்ணுவாங்க அவங்க. अब बाबा एक वाणी लिख करके भेजता था कश्मीर से, तो मम्मा पढ़ करके उसके ऊपर क्लास करा लेती थी और कोई भय नहीं कर सकती थी।
ஸோ பாபா வந்து காஷ்மீர்ல இருக்கிறப்போ பாபா முரளி எழுதி அனுப்புவாரு. மம்மா அது படிச்சுட்டு கிளாஸ் செய்யக்கூடியதாக இருந்தது. அது மேல வேற எந்த சகோதரியும் அந்த மாதிரி செய்ய முடியல. அந்த டைம் மம்மான்னு இல்ல, மம்மான்னு யாருக்கும் தெரியாது மம்மான்னு. ஆனா அவங்க தான் அந்த மாதிரி ஆனாங்க. इसलिए मम्मा के नाम पर बाबा के पत्र आते थे. पत्र माना ही ज्ञान की वाणी. நான் இதனால தான் பாபா வந்து மம்மாக்கு தான் எழுதுவாங்க கடிதம். கடிதம் அப்படின்னா என்ன? ஞானத்தின் வார்த்தைகள் தான். पत्र भी लंबे लंबे होते थे ना, तो पत्र में सारा ज्ञान, निज ज्ञान. ஸோ அந்த கடிதங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்டதாக இருக்கும். அதுல முழு ஞானமும் இருக்கும், சுயத்தை பத்தி ஞானம். तो मम्मा उसको पढ़ करके धारण करके फिर सभा में आकर के बाबा की वो सब बातें सुना लेती थी. ஸோ மம்மா வந்து அது படிச்சு அந்த ஞானத்தை தாரணை செஞ்சு கூட்டத்துல வந்து பாபா சொன்னது அனைத்தும் அப்படியே சொல்லுவாங்க. परंतु अपने फॉर्म में, क्योंकि सभा में तो नए पुराने दोनों होते हैं. ஆனா தன்னுடைய வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. ஏன்னா சபையில பாத்தீங்கன்னா புது ஆட்களும் இருப்பாங்க, பழையவங்களும் இருப்பாங்க. तो ऐसे हमने देखा मम्मा की कला एकदम प्रख्यात हो गई. ஸோ மம்மா உடைய இந்த ஒரு கலையை நாங்க பார்த்தோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டது, மம்மா கிட்ட இந்த கலை இருக்கு அப்படின்னு. அப்புறம் மம்மா யாருக்காவது வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் பலமும் அனுபவம் ஆகும். मम्मा कोर्स कराती थी ना जिसको भी, तो कोर्स के साथ फोर्स उनको मिल जाता था और वो जल्दी बाबा का वारिस बन जाता था. அப்போ பாபாவுடைய குழந்தை வாரிசாக மாறிடுவாங்க. जिनको भी मम्मा ने कोर्स कराया वो कभी गया नहीं, टूटा ही नहीं, समझो. யாரெல்லாம் அம்மா கோர்ஸ் கிடைச்சோ அவங்க யாரும் போகல, அவங்களுடைய தொடர்பு பாபா கிட்ட உடையல. हमने कराया, उसने कराया, उसने कराया, कभी आया कोई नहीं आया, कहीं कैसे, जैसी हमारी उस समय अवस्था होंगी ऐसा ही काम होता था. मम्मा का कोर्स कराया हुआ कोई भी वापस नहीं गया. ஆனா நாங்க கோர்ஸ் எடுக்கும்போது சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. எங்களுடைய ஸ்திதி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அப்போ இருந்தது. ஆனா மம்மாக்கு யாரு இந்த கோர்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க யாரும் திரும்பி போகல. இதுதான் மம்மாவுடைய விசேடமான தாரணை. ये मम्मा की विशेष धारणा थी और इतनी जिगरी मीठी थी, अंदर में निस्वार्थ. महिमा का उस मम्मा को नहीं था. ஸோ அவ்வளோ மம்மா வந்து அவ்வளோ ஒரு இனிமையான இதயம் அவங்களுக்கு. அதுல வந்து கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது. தனக்கு புகழ் வேணும் அப்படின்றது எதுவுமே இருக்கலாம், ஆனா சேவை செய்யணும், அதே ஒரு நோக்கம் மட்டும்தான். पर सेवा भाव बहुत था. तूने प्यार दिया सार में जो आता है याद हमको. तूने प्यार दिया साकार में जो आता है. माधोवन में भी चार में तो चार धाम किए. மதுபன்லயும் माधोवन में देखो 4 யாத்திரை चार धाम है. जो भी आते हो पांडवन तो जाते हो ना. பாண்டவன் கோவில தானே எல்லாரும். एक शांति स्तंभ ஒண்ணு சாந்தி ஸ்தம்பம், बार धाम. दूसरा बाप दादा का कमरा, பாப்தாதாவுடைய அறைகள். ये सने का धाम. இது அன்பின் இடம். और तीसरा மூன்றாவது झुपड़ी, குடில். ये सने मिलन का धाम. வந்து அன்போட சந்திக்கக்கூடிய. और चौथा நாலாவது हिस्ट्री हाल. तो आप सभी ने चार धाम किए. 4 யாத்திரை செஞ்சீங்களா? யாத்திரை செஞ்சீங்களா? तो मान भाग्यवान तो हो ही गए. இப்போ பாக்கியசாலி ஆயிட்டீங்க. आपकी जगदम्बा माने वायुमंडल बनाए.
உங்களுடைய ஜெகதம்பா தாய் தான் இந்த சூழலை உருவாக்கினார். जानते हुए भी अपनी वृत्ति सदा शुभ रखें। எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய விருத்தி கண்ணோட்டத்தை எப்பவுமே தூய்மையாக வச்சாங்க மம்மா. जिसके वायुमंडल का अनुभव आप सभी कर रहे हैं। அந்த சூழலுடைய அனுபவத்தை தான் நீங்க எல்லாருமே இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க. चाहे फॉलो फादर है, लेकिन बाप दादा हमेशा कहते हैं कि हर एक की विशेषता को जान, उस विशेषता को अपना बनाओ। ம். எல்லாருக்குமே ஃபாலோ ஃபாதர் தான், அப்பாவை தான் பின்பற்றணும். ஆனாலும் பாபா சொல்றாரு எல்லாருடைய விசேடத்தன்மையும் பாருங்க, அந்த விசேடத்தன்மையை உங்களதாக ஆக்குங்க. पुरुषार्थी सभी है, लेकिन तीव्र पुरुषार्थी बनना। எல்லாருமே முயற்சியாளர்கள், ஆனா இப்போ தீவிரமான முயற்சியாளர்கள். जो सोचा वो किया। என்ன நினைக்கிறீங்களோ அது செய்யணும். बाप ने कहा, बच्चों ने किया। தந்தை சொல்றாரு, குழந்தைகள் அதை செய்யறாங்க. यही आपके जगदम्बा की युक्ति थी। இதுதான் ஜெகதம்பாவுடைய வழியாக இருந்தது. नंबर 1 हो गई। நம்பர் 1 ஆயிட்டாங்க. चेक करो, செக் பண்ணுங்க. रात को ராத்திரியில चलते फिरते भी நடந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் जो बाप ने कहा करना है, चलना है, सोचना है, वो किया। அப்பா என்ன சொல்றாரோ, என்ன செய்யணும், எந்த மாதிரி சிந்திக்கணும், எப்படி போகணும், அது நான் செஞ்சேனா. जो बाप ने कहा वो करना ही है। அப்பா என்ன சொல்லிருக்காரோ அது செஞ்சே ஆகணும். तेरी आंखों से पीते हम हैं अमृत प्याले, बड़ी जतन से छुपा कर नजर में हो पाले। तुम्हारे याद के मोती गले की माला है, तुम्हारे साथ का अनुभव बड़ा निराला